ராசிபுரத்தில் இருந்து சேலம் செல்லும் பாதையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு விபத்துகள் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தின் பின்புறத்தில் விநகர் பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தனன், ராஜேந்திரன் என்ற இளைஞர்கள் மோதியதில் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் VIP நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சேலத்தில் இருந்து ராசிபுரம் நோக்கி வந்த அரசு பேருந்தின் முன்பக்கத்தில் இருசக்கர வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி அருகே மிகவும் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகளை உயரமாக அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துச்சங்கிலிப்பட்டி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தின் தெற்கு தெரு பகுதியில் குடியிருப்புகளுக்கு நடுவே உயர் மின்னழுத்த கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது. குழந்தைகள் அதிகம் இருக்கும் இந்த பகுதியில் தாழ்வாக இருக்கும் உயர் மின்னழுத்த கம்பிகளால் அவ்வப்போது தீப்பொறி ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி பெண்கள் இது குறித்து ஆண்டிப்பட்டி மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதனால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு மிகவும் தாழ்வாக செல்லும் இந்த உயர் மின்னழுத்த கம்பிகளை அகற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த தெருவில் ஒரு 10 வீடு இருக்குன்னு இந்த லைன் ரொம்ப கீழே வரை தொங்கிக்கிட்டு இருக்கு. சின்ன பசங்கள்லாம் எங்களுக்குள்ள விளாண்டாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் மழை பயங்கரமா வந்துச்சு. என் மயங்க குச்சியை வச்சு அடிக்கையில கூட அதுல கரண்ட்ல எரித்துடுச்சு. இப்போ தீ பிடிக்குது, இந்த குச்சியில தீ பிடிச்சிச்சு. இங்கிட்டு நாங்களும் வயர்மென்ல அங்கெல்லாம் சொல்லி பார்த்தா அவங்க யாரும் கேட்டுக்கிற மாட்டேன்றாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் போனாங்க. அவங்களவே மேல வரைக்கும் தட்டுதுனே இந்த வயரு. நாங்களும் சொல்லி பார்த்தோம். இங்கிட்டு யாரும் பேர் மனு கொடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்க அங்கிருந்து வந்து இதை என்னன்னு கூட கண்டுக்கிறலனே. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மழை வந்து அந்த வகையிலாம் மாடு கண்டு எருத்து அடிக்குது. இந்த மரத்துல எல்லாம் எருத்து அடிக்குது. இதை எப்படின்னு பார்த்து எங்களுக்கு கேட்டு கொடுங்கண்ணே. ஆம்பூர் அருகே கூலி வேலைக்கு சென்ற வடமாநில இளைஞர் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பீகார் மாநிலம் அவுரங்காபாத் பகுதியைச் சேர்ந்தவர் சுனில்குமார். இவர் தனது நண்பர்கள் 11 பேருடன் கர்நாடகா மாநிலம் மங்களூருக்கு கூலி வேலைக்கு செல்வதற்காக சங்கமித்ரா விரைவு ரயிலில் சென்றுள்ளனர். அப்பொழுது ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்ன கொம்மேஸ்வரம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரயில் படியில் பயணம் செய்த சுனில்குமார் எதிர்பாராத விதமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் இறந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் உணவுக்காக ஊருக்குள் வரும் வன விலங்குகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக உணவுக்காக வன விலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் பல இடங்களில் விவசாய நிலங்கள் நாசம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் கூடலூர் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை தொரப்பள்ளி என்னும் இடத்தில் காட்டு யானை நியாய விலை கடையை உடைத்து அரிசி பருப்பு போன்ற உணவு தானியங்களை உடைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு வனவிலங்குகள் வராதவாறு பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டியில் பஞ்சாப் அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்கத்தினர் 20 பேரை போலீசார் கைது செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பஞ்சாப் காவல்துறையும் மத்திய துணை ராணுவமும் விவசாயிகளை கைது செய்தது விவசாய சங்கத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மத்திய அரசையும் பஞ்சாப் அரசையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் விவசாய சங்கத்தினர் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்க மாவட்ட அவைத் தலைவர் தமிழ்ச்செல்வன், மாநில துணை செயலாளர் நேதாஜி உட்பட 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.